கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. ஒரே ஒரு क्वेश्चन சார். என்ன? உங்க பேர் என்ன சார்? திகில் பாண்டி. சார், தொழிலதிபர் சூரிய பிரகாஷுடைய மச்சான் தானே நீங்க? ஆமா. எந்த சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார், நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுக்க துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த சினங்கொண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க. ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல, மானமங்கப்படுத்திட்டானுங்க. இந்த கருந்தலுடைய கொடுக்க கேவலம் ஒரு கத்திரிய வச்சு கட் பண்ணிட்டானுங்க. கொடுக்க மட்டும் தானா சார்? நீங்க இவ்வளவு நேரம் பேசி எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு சொல்லவே இல்லையா சார்? நோ, சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே? நீங்க யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் சொல்லுங்க எல்லாரும். சார் சார் சார், அந்த கவர் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். என்ன கவரு? என் மைக்கோட கவர் உங்க வாய்க்குள்ள இருக்கு, கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க சார். மைக்கோட கவரு வாய்க்குள்ள இருக்கா? ஆமா சார். இது எப்படி போச்சு உள்ள? என்ன கூத்து பண்றாங்க? விளையாடுனதெல்லாம் போதும், சீக்கிரம் ஹோம்வொர்க் செய்ய ஆரம்பிங்க. என்ன கையில இருக்க? ஒரு ஆம்பளை ஒரு வாரம் ஜெயில சீரழிஞ்சு சின்னாபனமாய் கேவலப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். ஒரு மாமியாக்காரி என்னடா நான் மருமைங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம மடக்குன்னு திரும்புறா. உன் தங்கச்சிக்காரி என்னடா நான் கொலகாரனை பார்த்த மாதிரி கொடக்குன்னு திரும்புறா. நீ என்னமோ வெடுக்குன்னு திரும்புற. எப்படி தெரியும் என்னைய பார்த்தா உங்களுக்கு? சும்மா கத்தாதீங்க. ஜெயிலுக்கு போனீங்கல்ல, போன விஷயத்தை வீட்ல சொல்லி அனுப்பியிருந்தீங்கன்னா என் தம்பி கிட்ட சொல்லி உங்களை ஜாமீன்ல எடுக்க சொல்லிருப்பல்ல. உன் புருஷன் அவ்வளவு கேவலமான வெள்ளடி. எதா இருந்தாலும் தனியா நின்னு பேஸ் பண்ணுவான். எல்லாமே ஒன் மன் ஷோ, தெரிஞ்சுக்க. அப்புறம் எதுக்காக நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்கீங்க? அத பத்தி பேசாத. எங்க அப்பன் பாட்டன் புட்டி அம்புட்டு போல காலங்காலமா வீட்டோட மாப்பிளையா தாண்டி போயிருக்காங்க. அந்த வழியில வந்தவன்டா இவனு. 3 பிள்ளை பத்ததுக்கு பின்னால அத பத்தி ஆண்டி பேசுற. சரி, அத பத்திலாம் இப்ப பேசல. நீங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனீங்க? ஐயோ, அந்த கர்மத்தை கேக்குறாளே. சொல்லுங்க பா. பசங்க கேக்குறாங்கல, சொல்லுங்க. சொல்றேன் பக்கியலா. சொல்றேன். சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மத்தியான நேரம் மவுண்ட் ரோடு. ஆள் நடமாட்டமே கிடையாது. அந்த நேரம் பார்த்து எனக்கு ஒரு நெருக்கடி. சும்மா உளறாதீங்க. நடந்தது என்னன்னு ஒழுங்கா சொல்லுங்க. அடியே 5-6 நாளா அடக்கி வச்சிருந்த ஒண்ணுக்க அப்படியே ஆயாசமா போலீஸ் ஸ்டேஷன் செவத்துல அடிச்சுட்டடி. ஆமா, அத பாத்துக்கிற ஒரு போலீஸ்காரன் போலீஸ் ஸ்டேஷன் நாரடிக்கிறேன்னு சொல்லி கைங்களமா பிடிச்சிட்டு போய் ஒரு வாரம் உள்ள வச்சு பிதிக்கிட்டாங்க. இந்த மாதிரி லட்சுமி, நடந்து போச்சு. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே தெரிஞ்சிடப்படாது. ஹலோ தினேஷ், நான் தானே பேசுறேன். எங்க அப்பா ஒண்ணுக்கு போனனால போலீஸ் பிடிச்சு போனாங்களா? நம்ம ஸ்கூல் முழுக்க சொல்லிடு, முக்கியமா நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிடு. ஏன்னா அவங்க தான் துருவி கேட்டுட்டு இருந்தாங்க. இதானடா இன்னைக்கு நம்ம ரைடு பண்ண போறது. ஆமா ஆண்டவரே, இதான் பாரு இருக்குது. மொத்த வீடு 31. அப்ப ஒத்த வீட்டை மட்டும் விட்டு மத்த வீட்டுக்கு போறா வெளியில பூட்டு. ஆண்டவரே, என்ன கூட்டத்துக்கு முன்னாடி ஒரு டவுட். ஒய் டவுட்? திருட போற ஏரியா எல்லாம் திருட விட்டு மத்த வீடுகளை பூட்ட சொல்றீங்களே, அது ஏன் ஆண்டவா? அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். நம்ம கத்தியோட ஒரு வீட்டுக்குள்ள போவோம். அப்பதான் ஒரு பொண்ணு வருவா. கத்திய பார்த்தவன கற்பழிக்க போறோம்னு நினைச்சு கத்துவா, கதறுவா. உடனே பக்கத்துல இருக்க நம்மளோட ஐயோக்கியம் பூரா அன்னைக்குன்னு யோக்கினா மாதிரி நம்மள கையங்களமா பிடிச்சு விடிய வெளிக்கு போற வரைக்கும் அடிச்சே கொள்ளுவாங்க. அதான் இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட். அந்த ட்ரெண்ட அண்ணன் உடைக்கிறேன். குறிப்பா சொல்ல போனா முதல் போட்டு தொழில் பண்றா. அதுக்கு தான் அந்த பூட்டு பூனை மாதிரி உனக்கு எல்லாம் டவுட். போய் பூட்டா போறான். எல்லா பூட்டையும் நல்லா ஸ்ட்ராங்கா போடுறா. வீட்டுக்குள்ள இருக்க ஒரு பயம் வெளியே வரப்படாது. ஆண்டவரே, நீங்க ஒரு விஞ்ஞான திருட ஆண்டவரே. உங்ககிட்ட ஒர்க் பண்றது ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ற மாதிரியே இருக்கு ஆண்டவா. ஐ சி. தேங்க்யூ. இப்ப நான் திருட போறேன். இந்த விடுதானே என்ன கத்திய காட்டுறேன், கத்தவே மாட்டேங்கிற. எதுக்கு வந்த வேலையை முடிச்சிட்டு போங்க. கத்த விட்டு ரசிக்கிறதா என்னுடைய முதல் வேலை. ஏன்னா ஐ ஆம் சடிஸ்ட் மேன். கத்து. ஏன் திடீர்னு வண்டி உள்வாங்குது? முடியல. முடிஞ்சாலும் எவன் வரமாட்டான். கலட்டு. என்ன பாவாடைய கலட்டுற? நீங்க தானே கைட்ட சொன்னீங்க. ஐ ஆம் நாட் பேட் மேன். நான் கலட்ட சொன்னது செயின கலட்டு. என்ன ஒருத்தனை கூட காணா? என்ன எந்த பிடியும் இல்லாம அந்த இடத்துல தொங்குறானுங்க. எம்மாடி,
இம்புட்டு பேர் எங்க கடந்து வந்தாங்க? ஏண்டா என்னடா போகும்போது அமைதி பூங்காவா இருந்துச்சு, இப்ப அலைகடலான கூட்டம் திரண்டு வந்திருக்கு. கத்தேத்து போனல அது போய் குத்த வேண்டியதானே, இப்படி கத்த விட்டுட்டு ஊரை கூட்டியா? நல்ல வேலை எங்களுக்கு ஒரு தலைவர் இருக்கான்னு சொன்னனால எங்களை அடிக்காம விட்டாருங்க. ஆண்டவா என்ன பாக்குற, வந்து ஃபைட்டிங் பண்ணி காப்பாத்த ஆண்டவா. வெயிட்டிங்கா உனக்காக தான் வெயிட்டிங். வெயிட்டிங்கா. ஆமாயா அப்போ அம்மா டேய் நீதான் இவனுக்கு ஆண்டவரா? உன்னை பேண்டவராக்குறடா. போடா உள்ள. அப்படியெல்லாம் ஒதுங்க கூடாது, எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்கும். நம்ம ஆளுகளை உள்ள வாங்க, இவனுக்கு பொங்க வச்சிருவோம். அம்மா அடி, ஒரு ஆளே நல்ல பால் மாடு மாதிரி இருக்காரு. ஆமா ஆமா, நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரப்படாம வரிசையா வாங்க. இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னடா பண்ண போறாங்க? மொய்யெழுத போறாங்க. எனக்கே எண்ணுதாடா தெரியும், எடுவட்ட மேல போடா. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. இப்ப எல்லாருக்கும் திருப்தி தானே? அப்ப நாங்க கிளம்பிட்டுக்கலாம். தொலைச்சிருவன் தொலைச்சு போடா. இனிமேல தொலைக்கிறதுக்கு என்னங்க யாருக்கு? அம்மா ஏண்டா எல்லா வீட்லயும் போட்ட புட்டு புறா அப்படியே தூக்குது. இவனுக்கு எங்க இருந்து நான் வந்தானுங்க? எல்லா வீட்டுக்கும் கொல்ல பக்கம் இருக்கு ஆண்டவா. உள்ள பக்கம் இருக்கா? ஆமா, இது எந்த ஏரியா? அக்கிரகாரம் ஆண்டவரே. அக்கிரகாரமா? ஐயோ, அக்கிரகாரம்னாவே அடுத்த தெரு வரைக்கும் 5-6 வாசம் வச்சிருப்பாங்களே. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? பரவாயில்ல, அக்கிரகாரங்கிறனால அடியோட விட்டுட்டானுங்கடா. வேற தெருவா இருந்தா கொத்துக்கறி போட்டு குஸ்கா கட்டி இருப்பாங்கப்பா. தூங்கிட்டீங்களா? என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு பாரு. கமா. எஸ் பாஸ். டேய், டோட்டல் ஃபேமிலி அவங்க குலசாமிக்கு மொட்டை அடிக்க போயிருக்கு. அவங்க மொட்டை அடிச்சிட்டு வரக்குள்ள நம்ம உள்ள வந்து மொட்டை அடிச்சிடணும். ஓகே. ஆண்டவரே என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா? ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? ஆண்டவா இது ஆரம்பம். இந்த மேட்ரு முடிஞ்சனா என்ன பண்றோன்னு பாருங்க. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கையை கழுவணும். அழுகுன கைதான்டா. அப்ப உங்க கையை இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்ட முப்பாட்ட எல்லாரையும் வேண்டிக்கிட்டு ஒரு 3 சொட்டு கீழே விடுங்க. விடுங்க விடுங்க. டேய் இருங்க. இப்ப திருட வந்திருக்குமா தேவசன ரத்தம் வந்திருக்குமாடா? ஆண்டவா அந்த ஸ்பாட்லயே நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிரணும். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க. இப்ப சொல்லுங்க. கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிஷமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. பூட்ட போலீஸ் போட்டு எப்படி பூமா திறக்கிறாரு பாடுறா. லெஜெண்டடா. என்னடா போலீஸ் பணம் முடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க? அடைச்சு வைக்கலடா, உன்னை பிடிக்க வந்திருக்கோம். புடிக்க வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க இங்க திருட வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு மட்டும் இல்லடா, ஊருக்கே தெரியும். சுத்தி பாரா சொக்கி. சுத்தி பார்க்கவா? ஹை சை சைடுல பாரா. சைடுல எந்த சைடுல? வாழ்த்துகிறோம் எங்கள் ஆருயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும் மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, நாள் 10/6/2010, நேரம் இரவு 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவன் எதுக்கு போஸ்டர் அடிச்சு பிரமாதம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா.
திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவானா? அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல. ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? டேய் வாடா. சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைவன். கிளம்புவோம். ஏறா. உடனே நிமித்திடுவாரு. குருவியை கூட சுட்ட கிடையாது. அப்ராணி சப்ராணிய பார்த்தோன்னு நீட்டுறது. இன்னும் என்ன திறந்த மணி கிடக்கு? மூடுங்க சார். நான் சொன்ன ஏறிட்டேன் சார். அப்புறம் நான் புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க. இங்க வர என்னத்த பாக்க? அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க? டேய், ஆளுகளே இல்லாத ஏரியாவுக்கு தான் வந்திருக்கான். நான் சொல்றது நல்லா கவனமா கட்டுக்க. இந்த பார், இப்ப இருந்து இவனுக்கு நீதான் ஆத்தா, நீதான் அப்பேன். சரிங்கண்ணா. இவன் மூத்த மகன். இப்ப நீ என்ன பண்ற? ஏதாச்சும் ஒரு மோட்டர் பைக்கு வர்றப்ப கரெக்டா வீலுக்கு நேரம் விழுந்து ஐயோ ஆத்தா அம்மான்னு கத்து. நான் வந்து காப்பாத்துற மாதிரி அவன்கிட்ட காசை கறந்துடுறேன். புரியுதா? இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இப்ப பாரு நடிப்ப. ஓகே. டேய், உங்க வேலை என்ன தெரியுமா? சொல்லுங்க. என்ன நடந்தாலும் கிரௌட என்கிட்ட அண்ட விடாதீங்க. சரிண்ணே. அது எனக்கு சேராது. சரி. ஏய் வாயா வாயா சீக்கிரம் வாயா, சட்டு புடி வேலைய முடிச்சு கஞ்சியை குடிக்கணும். நீயா கரெக்டா ஏறு. மூதேவி வண்டி எங்க நிக்குது? இவன் எங்க விழுவுறான் பத்தியாடா? என்ன பையன் திடீர்னு குறுக்கால வந்து விழுவுறான்? ஒரு வேளை காக்கா வலிப்பா இருக்குமோ? வாங்க போய் சமாளிப்போம். ஆமாண்ணே, இவனை விட்டுட்டு வேற ஆள் கிடைக்காம போயிட்டாங்கன்னா அப்புறம் 3 பேர் சேர்ந்து வெறுங்க தான் நக்கணும். வாங்கண்ணே. என்னாச்சு? என்னாச்சு? என்னாச்சுமா? மோட்டர் பைக்ல என்ன நடக்குதுன்னே புரியலையே. எங்க அவன்? டேய், டேய், கூட்டம் பண்ணாம போங்கயா. அட பாவி, அட பாவி, பச்சை புள்ளை அநியாயமா அடிச்சு கொல்ல பாத்தியாடா? நான் ஏன் அடிச்சு கொல்ல பார்த்தேன்? பையன் ஓடி வரத பார்த்துட்டு 10 அடிக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்டேன். டேய், நீ அடிச்சு அடிலாம் 10 அடி தாண்டி போய் விழுந்திருக்கான். ஏங்க சத்தியமா நான் அடிக்கலங்க. என்னடா அடிக்கலன்னு இருக்க? நீ அடிச்சல ஏர்ல பாஸ் ஆகி போய் விழுந்தத பார்த்து பதறி போய் தண்ண ஓடியாரேன். பாவ ரத்த குட்டுதே. அந்த புள்ள பொளப்பானா பொளைக்கலையான்னு தெரியல எனக்கு. ரத்தமா? அதெல்லாம் வரவே இல்லையே. நாங்க சொல்ற போய் அப்பா ஓபன் ஆகி மேல வந்து பீச்சிட்டு இருக்கேன்ற. இங்க பாருங்க. என்னடா நீங்க ஏதோ ஃப்ராட் பண்ண பாக்குறீங்க. நான் ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல. யாரா நீ? யார் நீ? நகை கடைக்காரர் மகன். ஆஹா, நகைக்கடியே இங்க நிக்குதா? இவனை பசக்குன்னு அமுக்கணும்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா பாண்டி. நகைக்கடைக்கார மாதிரி அடிச்சு தூக்க நீ. சேதாரமாயி போச்சு. மரியாதையா செய்கூலிய கொடு. செய்கூலிலாம் தர முடியாதுங்க. அப்ப எங்க கை காசு 20,000 போட்டு செலவு பண்ண சொல்ற நீ? யோ, இதுக்கு 25,000 செலவாகும் உனக்கு எப்படியா தெரியும்? 25,000 பத்தாது, 45,000 வேணும். பாத்தியா, நானாச்சும் 20,000 கேட்டேன். இவன் 40,000 அவனு கேட்கறான். ஏங்க நீங்க என்கிட்ட 25,000 சொன்னது இவருக்கு எப்படிங்க தெரியும்? எல்லாம் சொல்லி அனுப்புறதாண்டா. யார் சொல்லி? டாக்டர் சொல்லி அனுப்புறாரு. ஒழுங்கா பீச கொடு. நான் அடிக்கவே இல்லங்கறேன். அடிக்கல நாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு அடிச்சு புடுங்க வேண்டியிருக்கா. எவ்வளவு வச்சிருக்க நீங்க? 10,000 வச்சிருக்கேன். ஐயோ, 10,000 பத்தாதடா. யோ, நான் எப்ப அவன்கிட்ட 10,000 தரேன்னு சொன்னேன்? தர மாட்டேன்னு வேற சொல்லுவியா நீ? இங்க பாரு, நானாச்சு ரொம்ப நல்லவன். இவங்க 2 பேரும் கொலகாரங்க. ஆமா, கொலகாரங்கன்னா பயந்துருவோமா? சேமாடு இல்லன்னா அவங்க எடுத்துவாங்க. சூட்டாரு. சரி, இருக்கிறது 10,000. இன்னும் 15,000 வேணுமே. மிச்சம் 5,000 இல்ல. செய்த கழட்டு. அப்பா திட்டுவாரு. இவங்க உன்னை வெட்டுவாங்க. எடுவாமா கலந்து சீக்கிரம். இதோட நிறுத்திக்கணும். கடப்பக்கெல்லாம் வந்துடக்கூடாது. என்ன? அங்க வர மாட்டோம். நீ அடிக்கடிக்கிட்டு வரணும். எதுக்கு? அடுத்த தடவை வண்டி முன்னாடி விழுந்து எங்க நகை கடையை எழுதி வாங்குறதுக்கா? போடா. எது? போயா. அது போ. டேய், இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. இவன்ட்ட ஈஸியா நகை கடையை எழுதி வாங்கிடலாம்டா. இவன் ஒருத்தன் போதும் வாங்க போவோம். ஐயா, இந்தாங்களா ஆளுக்கு 50 ரூபா. கோணாரங்கள்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க. கம்பெனிக்கு 50. பட்டி தரேன். என்ன 50 ரூபாய் தரேன். நான் ஒரு கோயிலுக்குள்ள போய் வந்தனா கொலுசு நகையோட வருவேன். சாவி இல்லாமலே பூட்டை திறந்து வீட்டையே முங்காம் போடுறவனா? நான்லாம் ஒரு நாளைக்கு 200 பாக்கெட்ல பிளேடு போறேனே. கரணம் தப்புனா மரணங்கிற மாதிரி உசுர கொடுத்து நடிச்சுக்கிறேன். கொய்யால 50 ரூபாய் கொடுக்குறேன். பாரு திருக்கோசு, அடுத்த வட்டில இந்த சில்லறைக்கெல்லாம் நாங்க நடிக்க மாட்டோம். அமௌண்ட் பெருசா இருந்தா தான் நடிப்போம். அப்ப வண்டியும் பெருசா இருக்கு. பரவாயில்லையா? என்ன வண்டி? ரயில்ல விழுக